என் தங்கமே, இன்று உனக்கு ஒரு முக்கிய செய்தியினை சொல்லிவிடத்தான் உன் அப்பன் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு முக்கியமான ரகசியம். இதை அப்பன் இன்று உனக்கு தெரிவித்து கொண்டு அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு சரியாக புரியவில்லை. அது புரிந்திருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்த அத்தனை துரோகங்களையும் அத்தனை எதிரிகளையும் நீ அடையாளம் காண்பித்து இருப்பாய். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் தான் இந்த வாழ்க்கையில் இன்னும் நீ புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய். நம்மை சுற்றி இருக்கின்ற இவர்கள்தான் என்ன செய்கின்றார்கள், நம் வாழ்க்கைக்காக எந்த விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று தெரியாமல் நீ இப்பொழுது உகந்த மன உளைச்சலாக ஆளாக நினைத்திருக்கின்றாய். எவ்வளவுதான் நம் தெய்வத்தை வணங்கினாலும், எவ்வளவுதான் தெய்வத்திடம் முன்னால் நின்று நம் நம்பி கஷ்டங்களை எல்லாம் சொல்லி தீர்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு ஆறுதல் நம் அருகில் இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்திலிருந்து கிடைத்து விடாதா என்று என் பிள்ளை ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, என்ன வேண்டும் என்பது ஒரு அப்பனாக நான் தெரிந்து கொள்ளாமல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் உன் இல்லத்திற்குள் அப்படி ஒரு நல்லவர்களை அனுப்பலாம் என்று பார்த்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். ஏற்கனவே உன் இல்லத்தில் தினமும் வந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ஆண் உன்னை பற்றி ரகசியங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றியும் வெளியில் சொல்லி கொண்டு இருக்கின்றார் என்று அவரினுடைய மனதில் துளி அளவு நல்ல எண்ணங்கள் இல்லை. அவர்கள் கையில் வைக்கின்ற ஒரு பொருள் மூலமாக உன்னை பற்றி ரகசியத்தை வெளியில் வெளிப்படையாக தெரிவித்து கொண்டு இருக்கின்றார். நான் இந்த அப்பன் என்ன சொல்கின்றேன், இந்த வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரி செய்து விட வேண்டும். ஏனென்றால் இதுவெல்லாம் சரி செய்ய முடியாத விஷயம் அல்ல. இதை இப்படியே விட்டுவிட முடியாது. ஆனால் முக்கியமான விஷயத்திற்கு தீர்வினை காண நீ தயாராக இருந்து விட்டால் போதும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ அத்தனை விஷயத்தையும் அடைந்து விட்டால் போதும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு சில நேரங்களில் வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டத்தை பார்த்தால் வாழ்க்கையே வேண்டாம் என்று உனக்கு தோன்றி விடுகிறது. இதற்கு மேலும் எதற்காக நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. ஆனால் அப்பன் உன் முன்னால் தோற்றும் பொழுதெல்லாம் நிச்சயமாக மீண்டும் உனக்கு நம்பிக்கை துளிர்விட்டு வருகின்றது என்பதை என் அன்பு, இத்தனை நம்பிக்கை மட்டுமல்ல, என் பிள்ளை வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதில் தெளிவுபடுத்த உன்னை இந்த நிலையில் இருந்து, இந்த சூழ்நிலையில் இருந்து நான் நிச்சயமாக மீட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வரத்தான் போகின்றேன். உன்னுடைய அத்தனை துன்பங்களுக்கும் காரணமானவர்கள், இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமானவர்கள் என்று இவர்கள் எல்லாம் உன்னோடு இருந்தவர்கள்தான். இதுதான் உனக்கு வாழ்க்கை. மிக பெரிய வருத்தமும் கூட. நம்மோடு இருந்து கொண்டே நமக்கு எத்தனை பெரிய துரோகங்களை இவர்கள் செய்தார்கள் என்று எண்ணித்தான் நீ வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, சில நேரத்தில் இவர்களை பற்றி பேசும் பொழுது உன்னுடைய மனது படப்பாக இருக்கின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே இவர்களை பற்றி கேள்விப்படக்கூடாது. இந்த மனிதர்களை முதலில் ஒதுக்கி வைத்து தான் நான் நல்லது, மாறாக உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை பற்றி தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை அல்லவா? நான் உன் இல்லத்தில் கண்ட அந்த ஆண் இப்பொழுது யோசிக்கின்ற இந்த துரோகம் செய்தவர்களுக்கு ஒருவர்தான், இவர்தான் அத்தனை ஆரம்பம், இவர்தான் எல்லாவற்றிற்கும் தொடக்க புள்ளி என்பதை முதலில் புரிந்து கொண்டு உன் இல்லத்தில் சரி, உன் குடும்பத்திலும் சரி, வெளியில் சென்றால் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சரி, எல்லாவற்றிற்கும் இவன்தான் முக்கிய காரணமாக இருக்கின்றார் என்பதை, இவரிடத்தில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன் இல்லத்துக்குள் வந்து உன்னிடத்தில் நல்லபடியாக பேசி
உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி அவர் முயற்சிகளை செய்து கொண்டு உன் இல்லத்தில் வரும்பொழுது தன்னுடைய கைபேசியை அழைத்து அவர் மற்றவர்களிடத்தில் நீ பேசுவதை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார்கள், அல்லது அதில் பதிவு செய்து நீ பேசுவதை வெளியில் மற்றவர்களுக்கு கேட்கும்படி காண்பித்து கொண்டு இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் பேசும் பொழுது அதை அதில் பதிவதில்லை. ஆனால் நீ பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும்தான் அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு காட்ட விரும்புகின்றார்கள். நீ ஒவ்வொரு நாளும் இதற்காகத்தான் யாரிடத்திலும் என்ன பேசுகின்றோம் என்று உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கின்றேன். நல்ல மனிதர்களைத்தானே நம்ப வேண்டும். இது போன்ற கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை தேவையில்லாத நினைத்து நீ வருந்துவதை விட இவர்களை விட்டு விடுவது நல்லது என்பதை முதலில் புரிந்து கொள். இப்பேற்பட்ட குணங்கள் கொண்ட இவர்களை இந்த வாழ்க்கையில் நீ வைத்திருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இவர்களுக்காக நீ என்ன செய்தாலும் அதில் உனக்கு பலன்கள் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை உனக்கு தெரியாமல் போவது கிடையாது. ஆனால் சற்று காலம் தாமதமாக கிடைக்கும். நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் என்பதற்காக இல்லத்திற்கு வருகின்ற அத்தனை பேரையும் இப்பொழுது உனக்கு நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணமான ஒருவர் உன் இல்லத்தில் வந்து அந்த பிரச்சனை தமக்கும் சம்பந்தம் இல்லாதது போல நடித்து கொண்டு இருக்கின்றார். ஒருவரைத்தான் அப்பன் நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அதனால் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பார்த்து வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைக்காது. உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர இந்த அப்பன் இங்கு போராடி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இவர்கள் அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். இதனால் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை நீ உணர்ந்தால் போதும். எதிர் வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைக்காது. உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர இந்த அப்பன் இங்கு போராடி கொண்டு இருக்கும் நேரத்தில் இவர்கள் அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றுவிட முடியாது. இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையாக இருக்கிறது. உன்னோடு நல்ல உறவில் இருந்தவர்கள் கூட இப்பொழுது உன்னை விட்டு தள்ளி நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் அவர்களுடைய காரியத்தை கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்துகொள். நீ கோபத்தில் சில வார்த்தைகளை விட்டு விடுவார். கோபத்தில் அடுத்தவர்களை ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகின்றாய். இதையெல்லாம் அவர்கள் உன்னை கோபப்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். உன்னுடைய கோபம் என்பதை இந்த அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன். அதனால் அப்பன் சொல்வதை கேட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபப்படுவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை நீ உணர்ந்தால் போதும். எதிர் வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைக்காது. உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர இந்த அப்பன் இங்கு போராடி கொண்டு இருக்கும் நேரத்தில் இவர்கள் அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றுவிட முடியாது. இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையாக இருக்கிறது. உன்னோடு நல்ல உறவில் இருந்தவர்கள் கூட இப்பொழுது உன்னை விட்டு தள்ளி நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் அவர்களுடைய காரியத்தை கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்துகொள். நீ கோபத்தில் சில வார்த்தைகளை விட்டு விடுவார். கோபத்தில் அடுத்தவர்களை ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகின்றாய். இதையெல்லாம் அவர்கள் உன்னை கோபப்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். உன்னுடைய கோபம் என்பதை இந்த அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன். அதனால்
அப்பன் சொல்வதை கேட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபப்படுவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தருகின்ற ஒவ்வொரு முடிவையும் பெற்று கொண்டு சுற்றி வருகின்ற போலிகளை எல்லாம் விரட்டி அடித்து சூழ்ந்து வருகின்ற தேவையற்ற மனிதர்களை எல்லாம் இல்லத்துக்குள் அனுமதிப்பதை நிறுத்திவிட்டு நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை உன் மனதுக்குள் வைத்து நீ செய்ய தொடங்கு. ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டால் அது எப்படியும் வெளியில் சென்றுவிடும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை எல்லாம் இனிமேல் நீ புரிந்து பார்த்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டம் வந்து விட்டது. அப்பன் சொல்வதில் உண்மை இருக்கும் என்று நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயமாக இது போன்ற மனிதர்களை இந்த வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் அனுமதித்து விடாதே. இவர்கள் எண்ணங்களை ஒரு நாளும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் மாற்றி விடாதே. அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்ட திருப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுவெல்லாம் உண்மை அல்ல, பொய் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. உனக்கு அத்தனை விஷயங்களையும் உன் அப்பன் நான் செய்து கொடுக்கின்றேன். இதற்காக நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். என் பிள்ளை, எதுவாக இருந்தாலும் இவர்களிடத்தில் பேசும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் நீ வெளியில் சொல்லாதே. கோபப்பட்டு எதையும் நீ ஆர்வத்தோடு செய்து விடாதே. வார்த்தைகளை எளிதில் விட்டு விடாதே. இதை மட்டும் சரியாக செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் இந்த நாள் நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். உனக்கு அழகான சூழ்நிலைகள் உருவாகி கொடுக்கும் பொழுது என்பதை நீ புரிந்து கொண்டால் என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.